ஸோ வேறு ஏதாவது டவுட் இருக்குங்களா? சார் இண்டிகேட்டர்ல அப்டேட் பண்ணியிருக்கீங்களா லைட்ல? எது எது சொல்கிறீங்க? எலைட்டில் எது என்எஸ்சி இண்டிகேட்டரா? ஆமாம் சார். ஆமாம், அப்டேட் கொடுத்துருந்தேன். இன்றைக்கி ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன். ஏன்னா ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மார்க் பண்ணி டெய்லி கொடுக்குற மாதிரிலாம் இருக்குது. அவன் மேனுவலாக போடுற மாதிரி இருக்குது. அதில் என்ன பண்ணிட்டேன், இன்பில்டாக உள்ளே ஆட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் போய்ட்டு ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோவையும் உள்ளேருந்தே எடுத்துக்கலாம். கேப் அப் கேப் டவுன் அன்றைக்கி அது யூஸ் ஆகும். இல்லைனா ரெகுலராகவே நார்மல் மார்க்கெட்லேயே ஹை அண்ட் லோ நீங்கள் ப்ரீவியஸ் டே லோ பக்கத்தில் ஓப்பன் ஆகுதுல லோவை கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இன்றைக்கி டேயில் ஹை பக்கத்தில் ஓப்பன் ஆகுதுன்னா ஹையை கொடுத்துக்கோங்க. முடிஞ்சு வேலையே முடிஞ்சு. ஹையை உடைக்குமா உடைக்காதான்னு தெரிஞ்சு போயிடும். அவ்வளோதான். நாம் எந்த பக்கம் போகிறதுன்னு ஒரு முடிவோடு இருந்துக்கலாம். சரிங்களா? ப்ரீவியஸ் டே ஹைக்கும் லோவுக்கும் மிடில் வரைக்குமே வந்துருச்சு ஓரளவுக்கு அப்படின்னா பியோட் கொடுத்துக்கோங்க. பியோட்டு கொடுத்தாலும் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக போயிடும். பியோட்டை தாண்டி கீழே போகுமா போகாதான்னு அர்த்தம். ஏன்னா பியோட் அப்படிங்கிறது ஒரு மார்க்கெட்டோட ஆவரேஜ் ப்ரைஸ். பியோட் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க? ஒரு ஹை இருக்கும், லோ இருக்கும், ஒரு க்ளோஸ் இருக்கும். இது மூணுத்துக்குமான ஆவரேஜ் தான் பியோட்டு இல்லையா? அப்போ இந்த ஆவரேஜ் ப்ரைஸ் அப்படிங்கிறது ஒரு மிடில் பாயிண்ட் மாதிரி தான். அதை தாண்டி மார்க்கெட் உடச்சதுன்னா கீழே போகும், அதை தாண்டி மேலே வந்துச்சுன்னா அது மேலே போகும். இது ரெண்டுத்தில் ஏதாவது இதுதான் நடக்கும். கொஞ்சம் காலங்காலமாக இதான் நடந்துகிட்டு இருக்குது மார்க்கெட்டில். இதை தாண்டி எதுவும் புதுசாக அதுவும் பண்ணல, நாமளும் பண்ணல. அப்போ அந்த பியோட்டை கொடுத்துட்டீங்க அப்படின்னா எப்போ பியோட் கொடுப்போம்? மார்க்கெட் வந்து ஒரு நாளைக்கு வந்து இப்படி இப்படி ஓடி இருக்குது, ஃபுல்லாக இப்படி ஓடி மேலே முடிச்சிட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே இங்கே இப்படியே ஓப்பன் ஆகுது அப்படின்னா பக்கத்தில் எது இருக்குது? ப்ரீவியஸ் டே ஹை இருக்கா, லோ இருக்கா, பியோட் இருக்கா? பியோட் தான் இருக்கும். அப்போ இந்த பியோட்டை தாண்டிச்சுன்னா கீழே போயிடும், இல்லை பியோட்டில் பவுன்ஸ் ஆச்சுன்னா மேலே வரும். இவ்வளோ தாண்டி நிஃப்டி எதாவது பண்ணியிருக்கான்னு எடுத்து பாருங்கள். வேறு எதுவும் பெருசாக பண்ணியிருக்காது. இவ்வளோ தான் பண்ணியிருக்கும். அப்போ இந்த பியோட்டு உடையுமா உடையாதாங்கிறது நீங்கள் எலைட்டில் பார்த்துக்கலாம். பிவோட் வேல்யூ கொடுத்த உடனே ஷேடோ கேண்டில் உங்களுக்கு கால் ஆப்ஷனுக்கு சப்போர்ட்டாக இருந்ததுன்னா பிவோட் உடையாதுன்னு அர்த்தம். கால் ஆப்ஷனில் சப்போர்ட்டாக இருந்ததுன்னா பிவோட் உடையாது. அப்போ கால் ஆப்ஷன் தான் நம்ம பார்ப்போம். புட் ஆப்ஷனுக்கு அப்படியே அது ரெசிஸ்டன்ஸாக இருக்கணும். அதையும் செக் பண்ணிக்கணும் போயிட்டு. அப்போது பிவோட் பிரேக் ஆக போகிறதில்ல. என்ன ஆனாலும் இன்றைக்கி நமக்கு பை தான் கிடைக்க போகுதுன்னா ஸ்ட்ராங் பை எப்போ தாண்டுதோ என்ட்ரி எடுத்துன்னு போயிடணும். இல்லை ஆல்ரெடி ஸ்ட்ராங் பைக்கில் தான் நிற்குது அப்படின்னாலும் என்ட்ரி எடுத்துகிட்டு போயிடலாம். இன்னொரு வேல்யூ, ஸ்ட்ராங் செல்லில் வந்து முட்டிட்டு நின்றுருந்தாலும் உடைக்க முடியாமல் உட்காந்தாலும் இந்த பக்கம் பியோட் உடையாது. அப்போ இந்த ஸ்ட்ராங் செல்லும் உடையாது. அப்போ ஸ்ட்ராங் செல்லை என்ட்ரி எடுத்து நம்ம போகணும். ஸோ இந்த காம்பினேஷனில் நீங்கள் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதை தாண்டி நிஃப்டியில் பண்ணுறதுக்கு வேறு எதுவும் இல்லை. மோஸ்ட் ஆஃப் த டே மார்க்கெட் எங்கே இருக்கும்? ப்ரீவியஸ் டே ரேஞ்சுக்குள்ளே தான் ஓப்பன் ஆகும். எப்போவுமே அதானே பண்ணிகிட்ருக்கு நிஃப்டின்றது. அப்போது அந்த பிவோட்டை பேஸ் பண்ணி என்ட்ரி எடுக்கலாம். ஆனால் நல்லா புரிஞ்சுங்க, ப்ரீவியஸ் டே ரேஞ்சுக்குள்ளே தான் மோஸ்ட்டாக ஓப்பன் ஆகுதுன்னா டெய்லியுமே பிவோட்டை கிராஸ் பண்ணி தான் அது போயாகணும். ஒன்று பிவோட்டை கிராஸ் பண்ணி போகணும், இல்லை பிவோட்டை நின்றுடும் இல்லையா? அப்போது ஓப்பனிங்லேயே ட்ரேட் இருக்கணும்னா ஃபஸ்ட்டு மார்க்கெட்டு டெய்லியுமே பெரிய கண்ணில் கீழே இறக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஓகே, பிவோட்லேருந்து மேலே போதா இல்லை கீழே போதான்னு பார்த்துக்கலாம். சில டைமில் ப்ரீவியஸ் டே ஹை பக்கத்தில் ஓப்பன் ஆகிட்டு இங்கேயே நின்றுட்டுருப்பான். ஹைக்கு மேலே கொஞ்சம் ட்ரேட் ஆகும், திடீர்னு உள்ளே வந்துடும். அப்போ என்ன பண்ணலாம்? கரண்ட் டே ஹையையும் கஸ்டமர் வேல்யூவில் கொடுத்துக்கலாம், இல்லைனா ப்ரீவியஸ் டே ஹையை கொடுத்துட்டு செக் பண்ணிக்கலாம் இந்த ஹை உடஞ்சது உண்மையா இல்லையான்ட்டு. ஹை உடஞ்சதுன்னா ஹை பிரேக் ஆகி தான் மேலே போகுதுன்னா என்ன அந்த ப்ரீவியஸ் டே ஹையை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஷேடோ கேண்டில் வழி விட்டு நிற்கும் கால் ஆப்ஷனுக்கு ஃப்ரீயாக போகிற மாதிரி. ஆனால் ஷேடோ கேண்டில் ஆப்போசிட்டில் இருந்துச்சுன்னா மார்க்கெட் ப்ரீவியஸ் டே ஹையை பிரேக் பண்ணது ஃபேக்கு, திரும்ப உள்ளே வரப்போகுதுன்னு அர்த்தம். இது எல்லாமே நம்ம லெவலில் பார்த்துருப்போம். ஓகேவா? இதுதான் சார், வேறு எதுவும் அப்டேட் இல்லை இதில். இது மட்டும் தான் கொடுத்துருந்தேன். ஏன்னா இப்போ ரெகுலராக இப்போ நான் சொல்லிவிட்டு விட்டுட்டேன், ஆனால் அதை யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, அதனால் கொடுத்துட்டேன், உள்ளேயே கொடுத்துட்டேன். இன்னும் அதை கொடுக்க ஒரு வேல்யூ கொடுக்க ட்ரை பண்ணேன், அது ஒர்க் அவுட் ஆகலை. ஐபிஆருடைய மிடில் வேல்யூ டெய்லி ஆட்டோமேட்டிக்காக அதே எடுத்துக்குமா சார்? ப்ரீவியஸ் டே ஹையில் வச்சிட்டோன்னா நீங்கள் ப்ரீவியஸ் ஹையில் வச்சுட்டிங்கன்னா ஹை வேல்யூ அதுவே எடுத்துக்கும் மாற்றி. ப்ரீவியஸ் டே ஹையோ அதுவே எடுத்துக்கும். நீங்கள் போய் வேல்யூவில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே சார். லோ வேணால் லோ கொடுத்துக்கும். நமக்கு மோஸ்ட்லி இது மார்க்கெட்டில் இதை தாண்டி வேறு என்ன நடக்குது சொல்லுங்கள்? இப்போ சொன்ன 3 கண்டிஷன் தான் நடக்குது, வேறு எதுவும் நடக்காது. மாற்றி மாற்றி நம்ம இதுவுமே அப்படியே கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். லோ உடஞ்சி கீழே போதா இல்லை இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ஓட போதாங்கிறத நீங்கள் இந்த ஹை லோ வேல்யூ செக் பண்ணிட்டாலே ஷேடோ கேண்டில் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டாலே நமக்கு வேலை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஓகேவா? வேறு எதுவும் இதில் டவுட்? பையர் வார்னிங்னு ஒன்று போட்டுருக்கீங்க, நியூ ஃபீச்சர்ஸ். ஆமாம், அது ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம பை எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு இதில் ஒரு ஆப்ஷனில் பை எடுக்கணும்னா பக்கத்தில் இந்த கேண்டில் போய் இங்கே எங்கேயோ சுற்றிட்டு இருக்கும்போது இது மேலே இருக்கும்போது பை போக வேண்டான்றதுக்காக போட்டிருக்கேன். இங்கே பார்த்தீங்களா, நேற்று நம்ம ஒரு ட்ரேட் எடுத்தோம்ல, ஷேடோ பிவோட்டில் ஆப்போசிட்டில் இருக்கும்போது பிவோட்டில் வச்சு கொடுத்துருந்தா அந்த ட்ரேட் நம்ம ட்ரை பண்ண கூட தேவையில்லை. இங்கேருந்து இந்த சின்ன மூவெலாம் நம்ம எடுக்க தேவையில்லை, விட்டுடலாம். இது மேலே இந்த கேண்டில் ரன் ஆகிட்டு இருக்கும்போது இந்த லேபிள் இங்கே பக்கத்தில் ரன் ஆகிட்டு இருக்கும். இந்த மாதிரி பக்கத்தில் ரன் ஆகிக்கும்போது நம்ம துணிஞ்சு எடுத்துருவோமா அந்த பையை? எடுக்க மாட்டோம். அது ஞாபகப்படுத்த தான் பக்கத்துலேயே போட்டு வச்சுருக்கேன்.
அதுக்கு மேலே பிரேக் ஆச்சுன்னா மட்டும் தான் அது. ஆமாம், அதுக்கு மேலே போச்சுன்னா தான். அதுக்கு கீழே இருக்குதுன்னா உங்களுக்கு 99% அது கீழே போக தான் சான்ஸ் அதிகமே தவிர திரும்ப மேலே வரல சான்ஸ் ரொம்ப ரேர். வந்தால் பார்த்துக்கலாம். வந்தாலும் பேண்டை தாண்டி நின்னா தான் மேலே போகும். பேண்ட் ஆப்போசிட்டில் இருந்துச்சுன்னா அதுவும் போகாது. பேண்ட் வரைக்கும் போயிட்டு திரும்பிடும். பேண்டையும் தாண்டி மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா போகும். எது வரைக்கும் அப்படின்னா ப்ளூ லைன் வரைக்கும் தான் போகும். ப்ளூ டாட்டர் லைன் வரைக்கும் தான் போகும். மேக்ஸிமம் டேஸில் அது வரைக்கும் தான் போகும். அதுக்கு மேலே போகிறதா எப்பயாவது தான் போகும். ரொம்ப ரேராக தான் போகும். ஓகே.